ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு க்ரைம் பிரான்ச். இன்னைக்கு நான் பேச போகிற க்ரைம் இன்சிடென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கும்னு நம்மளால் யூகிக்கவே முடியாது. நடக்கிற விஷயம் நமக்கு சாதகமாகவும் இருக்கலாம், இல்லைன்னா பாதகமாகவும் இருக்கலாம். அப்படி தான் இந்த கேஸில் நடந்த விஷயம் சாதகமாக இல்லை பாதகமானு பார்க்கலாம். நம்ம க்ரைம் பிரான்ச்சோட கேஸ் ஃபைல் 3ல் பார்க்க போகிற கேஸ் 900 Days of Silence. 12 ஏப்ரல் 1993, லா மொரலேஜா, மெட்ரிட், ஸ்பெயின். போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாரும் ரொம்பவே பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போது அங்கே இருந்த ஃபோன் ரிங் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஃபோனை அட்டென்ட் பண்ண போலீஸ்கிட்ட ஆப்போசிட்டில் பேசின நபர் சொன்னது, ஒரு பொண்ணை யாரோ 2 பேர் வலுக்கட்டாயமாக வெள்ளை கலர் வேனில் கடத்திட்டு போகிறதா சொல்கிறாரு. அந்த விஷயத்தை கேட்ட போலீஸ் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து போகிறாங்க. அந்த கால் பண்ண அன்டோனியோ சம்பவ இடத்துக்கு பக்கத்தில் இருந்த ஸ்கேண்டினேவியன் ஸ்கூலில் ஜானிட்டராக வேலை செய்கிறாரு. கண்ணாடி போடாததால் அந்த வெள்ளை வேனோட நம்பர் பிளேட்டை அவரோட கண் பார்வைக்கு சரியாக தெரியலன்னு போலீஸ்கிட்ட அவர் விவரித்து சொல்கிறாரு. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் சம்பவ இடத்துல இருந்து ஆரம்பமாகுது. கடத்தப்பட்ட இடத்துல ஒரு ட்ரெக் ஷூட் மற்றும் வாக்மேன் போலீஸ் கைகளுக்கு கிடைக்குது. அதை தொடர்ந்து நடந்த விசாரணையில் கடத்தப்பட்டது 22 வயதான ஆனபெல் செகுவாரான்னு தெரிய வருது. யார் இந்த ஆனபெல் செகுவாரா அண்ட் எதுக்காக அவங்க கடத்தப்பட்டாங்க? ஜோஸ் செகுவாரா நஜேரான்ற பிஸ்னஸ்மேனுக்கும் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த சிக்ரிட் ஃபால்ஸ்க்கும் பிறந்த முதல் குழந்தை தான் இந்த ஆனபெல் செகுவாரா. இவங்களுக்கு அடுத்து சாண்ட்ரான்னு இன்னொரு பெண் குழந்தையும் பிறந்தது. ஜெர்மனில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஜோஸ் அதற்கு பிறகு சிக்ரிட் மேலே காதல் வாய்ப்பட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. 2 குழந்தைகள் பிறந்ததற்கு பிறகு குடும்பமாக ஸ்பெயின் நாட்டுக்கு வந்து செட்டில் ஆகுறாங்க. குழந்தைகளை நல்ல ஒரு வெல்த்தியான கம்யூனிட்டியில் வளர்க்கணும்னு முடிவு பண்ணவங்க லா மொரலேஜாங்கிற வெல்த்தி ரெசிடென்ஷனில் வீடு வாங்கி சந்தோஷமாக இருக்காங்க. ICADEயில் 4ஆம் வருட பிஸ்னஸ் ஸ்டூடெண்டான ஆனபெல் செகுவாரா சம்பவம் நடந்த அன்று ஜாகிங் போனதாகவும் அப்போது அடையாளம் தெரியாத நபர்களால் கடத்தப்பட்ட இந்த தகவல் அந்த குடும்பத்திற்கு பெரிய இடின்னு சொல்லலாம். 14 ஏப்ரல் 1993, ஆனபெல் செகுவாரா கடத்தப்பட்ட 2வது நாள் அவங்க குடும்பத்திற்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் ஆனபெலை ரிலீஸ் பண்ண 150 மில்லியன் பெசிதாஸ் ரேன்சமாக வேணும்னு கேட்குறாங்க. ஜோஸும் ஆனபெலை காப்பாற்ற அவரோட வீட்டை அடமானம் வச்சு கிட்னாப்பர் கேட்ட அமௌண்ட்டை ரெடி பண்ணவர் ஆனபெல் கேஸில் வேலிட் க்ளூ தரவங்களுக்கு ரிவார்ட் வழங்கப்படும்னு அறிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அப்போது லீடிங்காக இருந்த இந்த மாதிரி கிட்னாப் கேஸஸை கண்டுபிடிக்கிற ஏஜென்சிஸை ஹையரும் பண்ணுறாரு. ஜோஸ் கிட்னாப்பர் சொன்ன லொக்கேஷனுக்கு எக்ஸாக்ட் டைமிங்கில் போய் வெயிட் பண்ணுறாரு. ஆனால் டைம் மட்டும்தான் போனது தவிர அந்த கிட்னாப்பர் கடைசி வரைக்கும் வரலை. அதனால் பணத்தோட வீடு திரும்பின ஜோஸ்க்கு தெரியாது இனி இந்த மாதிரி அவர் அடிக்கடி வந்து வெயிட் பண்ணி பிறகு ஏமாற்றத்தோட வீட்டுக்கு திரும்ப வேண்டியதாக இருக்கும்னு. ஒரு பக்கம் போலீஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆனபெல் செகுவாராவை கிட்னாப் பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க பல முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. ஆனால் அந்த கிட்னாப்பர்ஸ் ரொம்பவே ஸ்மார்ட்டாக மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஜோஸ்க்கு தொடர்ந்து இந்த மாதிரி ரேன்சம் கால்ஸ் வருது. ஆனால் அதில் ஆனபெல் நல்லா இருக்காங்க, நீங்கள் கேட் அமௌண்ட்டை கொடுத்தா நாங்கள் அவங்கள ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்கிறவங்க சொன்ன லொக்கேஷனுக்கும் ஃபிக்ஸ் பண்ண டைமுக்கும் அங்கே வரவே மாட்டாங்க. இதோட தொடர்ச்சியாக ஆனபெல் கடத்தப்பட்டு சரியாக 2 மாதங்களுக்கு பிறகு ஜோஸ் வீட்டுக்கு ஒரு ரெக்கார்டிங் டேப் வருது. அந்த ரெக்கார்டிங் டேப்பில் ஆனபெல் செகுவாரா அழுதுகிட்டே அவங்க நல்லா இருக்கிறதாகவும் சீக்கிரமாக கூட்டிகிட்டு போக சொல்லி அவங்க குரல் ஒலிக்குது. கூடவே அதற்கு பிறகு கிட்னாப்பர், உங்கள் பொண்ணு உங்கள் கிட்ட வர ரொம்பவே ஆர்வமாக இருக்கா, நானும் இதெல்லாம் சீக்கிரமே முடிய போகுதுன்னு சொல்லியிருக்கேன், உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் பொண்ணு உங்களுக்கு வேணும்னா நாங்கள் கேட்ட அமௌண்ட்டை எங்களுக்கு வேணும்னு அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் முடியுது. அதை கேட்டு இன்னும் மனசொடைஞ்சு போனாங்க ஆனபெலோட குடும்பத்தினர். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், பொண்ணு காணாமல் போய் இத்தனை நாள் ஆச்சு, இப்போது எப்படி இருக்காங்க, நிஜமாக உயிரோடு இருக்காங்களா, இல்லைன்னா அந்த கிட்னாப்பர்ஸ் அவங்கள ஏதாவது பண்ணியிருப்பாங்களான்னு எந்த அளவுக்கு துடிச்சு போயிருப்பாங்கன்னு. இந்த கேஸில் கிட்னாப்பர்ஸ் மற்றும் ஆனபெல் குடும்பத்திற்கு மீடியேட்டராக இருந்த ரஃபாயல் அந்த கிட்னாப்பர்ஸ் ஒவ்வொரு முறையும் கால் பண்ணி போலீஸ்கிட்ட போகக்கூடாதுன்னும்
மற்றும் உங்கள் பொண்ணோட பாதுகாப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்ததா சொல்கிறாரு. ஆனபெல் கடத்தல் சம்பந்தமாக க்ளூ தரவங்களுக்கு 15 மில்லியன் பெசதாஸ் ரிவார்டாக வழங்கப்படும்னு போலீஸ் பப்ளிக்கு அறிவிப்பு தருது. இந்த கேஸ் ஸ்பெயின் மக்கள் கவனத்தை ஈர்த்தது மட்டும் இல்லாமல் ஆனபெல்லை கிட்னாப்பர்ஸ் ரிலீஸ் பண்ணணும்னு அமைதி ஊர்வலங்கள், ப்ரேயர்ஸ் மற்றும் அவங்க குடும்பத்திற்கு ஆறுதலும் நம்பிக்கையும் தராங்க. நாட்கள் நகர போலீஸ்க்கு ப்ரெஷர் அதிகமாகுது. பப்ளிக் இந்த கேஸில் ரொம்பவே ஆர்வம் காட்டினது மட்டும் இல்லாமல் குற்றவாளியை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு ப்ரெஷர் தர ஆரம்பிக்கிறாங்க. போலீஸும் ஸ்பெயினில் கிட்னாப்பிங்கில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் லிஸ்ட்டை வச்சு அந்த டேப்பில் இருந்த வாய்ஸோட கிரிமினல்ஸ் வாய்ஸை மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அதற்கான ரிசல்ட் 0 தான். ஒரு கிரிமினலோட குரலும் அந்த ஆடியோவோட ஒத்து போகலை. ஆனபெல் காணாமல் போய் 585 நாட்கள், அதாவது சரியாக 1 வருடம் 60 நாட்கள் ஆகுது. இந்த கேஸில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஒரு கோல் கேஸாக மாற ஆரம்பிக்குது. ஆனபெல்லோட அப்பா ஜோஸ் போலீஸ் அறிவித்த ரிவார்டோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா 15 மில்லியன் பெசதாஸ் ரிவார்டாக வழங்கப்படும்னு அறிவிப்பு தராரு. ஸ்பெயின் போலீஸ் கடைசி முயற்சியாக ப்ரைம் க்ளூவாக இருந்த அந்த ரெக்கார்டிங் டேப் ஆடியோவை மக்கள் பார்வைக்கு வெளியிடுறாங்க. ஒவ்வொரு நாளும் காலை 10 மணிக்கு ஆனபெல் கேஸ்க்காக ரேடியோ மற்றும் டிவியில் அந்த ஆடியோ ஒளிபரப்பப்படுது. டெத் எண்ணில் இருந்த போலீஸ்க்கு ஒரு மெயின் பிரேக் த்ரூவாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அன்னைக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் பேசின நபர், சார், நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ண வாய்ஸ் என் டவுனில் ப்ளம்பிங் வேலை பார்க்குற கேண்டியோட வாய்ஸ்னு சொல்கிறாரு. போலீஸ்க்கு இந்த ஃபோன் கால் கேட்டு சந்தோஷம் வந்தாலும் இந்த வாய்ஸ்க்கு சொந்தக்காரன் கேண்டி தான் அப்படிங்கிறது இப்போதைக்கு வரும் சந்தேகம் மட்டும்தானே தவிர உண்மைன்னு டிசைட் பண்ண முடியாது. ஃபோனில் பேசின நபர்கிட்ட கேண்டியோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண போலீஸ் அவனை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தேவையான ஆதாரங்களை கலெக்ட் பண்ணுறாங்க. 28 செப்டம்பர் 1995 ஆனபெல் காணாமல் போய் சரியாக 899 நாள். எமிலியோ முனோஸ் குவாடிக்ஸ், கேண்டிடோ ஆர்டிஸ் அஆன் மற்றும் ஃபெலிசா கார்சியா அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. போலீஸ் நடத்தின அதிரடி விசாரணையில் அவங்க கன்ஃபஸ் பண்ணது இதுதான். முனோஸ் மற்றும் ஆர்டிஸ் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். வெல்காஸ் மெட்ரிட்டில் வாழ்ந்துட்டு இருந்த முனோஸ் அவனோட ஒய்ஃப் ஃபெலிசியா மற்றும் குழந்தைகளோட அதே மெட்ரிட்டில் இருக்கிற டொலேடோங்கிற சிட்டியில் இருக்கிற பந்தோஜான்ற இடத்துக்கு மாற்றலாகி போகிறாங்க. அதே சமயம் ஆர்டிஸும் அதே டொலிடோவில் இருக்கிற எஸ்கலோனாங்கிற இடத்துக்கு மாற்றலாகிறான். முனோஸ் ஒரு பார்சல் கம்பெனியில் டெலிவரி டிரைவராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அதே சமயம் ஆர்டிஸ் பிளம்பராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். இப்படி இருந்த வேலையில் முனோஸ் பெந்தோஜாவில் சொந்தமாக ஒரு வீடு வாங்கினதுக்கு பிறகு ஃபைனான்ஷியலி ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறான். அப்போது ஷார்ட் ரூட்டில் நிறைய பணம் வர பணக்காரங்க தங்கி இருக்கிற ஹவுசிங் ஏரியாவில் யாரையாவது கடத்தி ரேன்சம் கேட்கலாம், கண்டிப்பாக அவங்க பிள்ளைங்களுக்காக எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்கன்னு முனோஸ் ஆர்டிஸ் கிட்ட அவனோட பிளானை சொல்கிறான். அதை கேட்ட ஆர்டிஸ் அந்த பிளானை ஒத்துக்கிட்டு எந்த இடத்துல அவங்க கடத்தல் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு தேடும்போது தான் லா மொரலேஜா ஏரியாவில் அவ்வளவா ஆள் நடமாட்டம் இருக்காது மற்றும் அவங்க பிளானுக்கு ஏற்ற இடம்னு முடிவு பண்ணி 12 ஏப்ரல் 1993 அங்கே போய் வெயிட் பண்ணுறாங்க. அங்கே போன வரைக்குமே யாரை கடத்த போகிறோம்னு முடிவு இல்லாமல் போனவங்க அப்போது அங்கே சரியாக தப்பான நேரத்தில் ஜாகிங் வந்த ஆனபெல்லை அவங்க கண்கள் டார்கெட் பண்ணுது. ஆனபெல் வேன் பக்கம் வர வரைக்கும் வெயிட் பண்ணவங்க அவங்க கிட்ட வந்ததும் வேனில் இருந்து இறங்கி கத்தி முனையில் ஆனபெல்லை வேன்குள்ளே இழுக்க ட்ரை பண்ணுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஆனபெல் அவங்களுக்கு எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதற்கு பலன் இல்லாமல் அங்கே இருந்து கடத்தப்படுறாங்க. அப்போதான் ஆனபெல்லோட வாக்மேன் மற்றும் ட்ராக் ஷூட்டை தவற விட்டுருக்காங்க. போலீஸ் தகவல் தெரிஞ்சு அங்கே வரதுக்குள்ளே தப்பிச்சு போன அந்த 2 பேரும் அடுத்து ஆனபெல்லை எங்கே கூட்டிகிட்டு போகிறதுன்னு அவனுங்கக்குள்ளேயே விவாதம் பண்ணுறானுங்க. காரணம், கடத்தல் பிளான் போட்ட அறிவாளிங்க கடத்தினதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு பிளான் பண்ணலை. 2 பேருக்கும் இது முதல் அனுபவம்ன்றதால ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மேலே பழி போட்டு ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேன் இன்னும் இலக்கே இல்லாமல் டிரைவிங்கில் தான் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆனபெல் அந்த வேனில் இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த முயற்சி அவனுங்களால தடுக்கப்படுது. ஒரு வழியாக பேசி முடிவுக்கு வந்தவங்க ஆனபெல் கிட்ட, இதை பாரு, நாங்கள் உன்னை எதுவும் பண்ண மாட்டோம்,
உன்னோட அப்பா நம்பர் அண்ட் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் மட்டும் நீ சொன்னால் போதும், ஏன்னா எங்களுக்கு பணம் வேணும், அது கிடைச்சதும் நாங்கள் உன்னை ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்ல ஆனபெல்லும் அவனுங்க கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அது வரைக்கும் டிரைவிங்கில் இருந்த வேன் நுமான்சியா டீலா சாக்ராவில் இருக்கிற கைவிடப்பட்ட தொழிற்சாலையில் அந்த வேனை நிறுத்துகிறாங்க. அங்கே ஆனபெல்லை கட்டி போட்டுட்டு அவங்கள விட்டு தள்ளி போய் அவனுங்கக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போது அங்கே கட்டப்பட்ட நிலையில் இருந்த ஆனபெல்கோ இதயம் திக் திக்னு அதிவேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. என்னத்தான் எதுவும் பண்ண மாட்டோம்னு சொன்னாலும் இவனுங்களை எப்படி நம்புறதுன்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. மூனோஸ் மற்றும் ஆர்த்திஸ் பண்ண டிஸ்கஷன் என்னன்னா, இவ்வளோ பிளான் பண்ணவனுங்க ஒரு பெரிய தப்பையும் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவனுங்க முகத்தை மறைக்காம தான் இந்த கடத்திலேயே பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஆனபெலுக்கு இவங்க 2 பேரோட முகமும் நல்லாவே தெரியும். ஒருவேளை பணம் கிடைச்சதும் ஆனபெலை வெளியே விட்டால் இவங்க மாட்டிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு பிறகு ஆனபெல்லை பாதுகாத்து வைக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு தேவைப்படலை. ஒரு முடிவோட ஆனபெல்லை நெருங்கி வந்த அந்த 2 பேரும் ஆனபெல்லோட கழுத்து பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் தன்னோட கழுத்து நெரிக்கப்பட ஆனபெல் மூச்சு விட முடியாமல் துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. போக போக அந்த கயவர்களோட பிடி இருக கொஞ்சம் கொஞ்சமாக ஆனபெல்லோட மூச்சும் அடங்கி போகுது. ஆனபெல் கடத்தப்பட்ட சில மணி நேரங்களிலே கொல்லப்படுறாங்க. அதற்கு பிறகு அந்த இடத்திலேயே குழி தோண்டி ஆனபெல்லோட இறந்த உடலை புதைச்சவனுங்க எதுவும் நடக்காத மாதிரி அவனுங்களோட தினசரி வேலைகளை பார்க்குறாங்க. ஆனபெல் தந்த டீட்டெயில்ஸ் மூலமாக அவங்க அப்பாவை காண்டாக்ட் பண்ணி ரேன்சம் கேட்டவனுங்க அதற்கு பிறகு பயந்து அந்த பணத்தை வாங்க வராமலே போயிருக்காங்க. 1 இல்லை 2 இல்லை, மொத்தம் 14 ரேன்சம் கால்ஸ் ஆனபெல் காணாமல் போனதில் இருந்து இவனுங்க பண்ணியிருக்கானுங்க. கன்ஃபெஷனில் இவனுங்க 2 பேர் மட்டும்தான் இது வரைக்கும் இந்த க்ரைமில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆனால் ஃபெலிசாவை ஏன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். காரணம், ஆனபெல் கடத்தப்பட்ட பிறகு அவங்க வீட்டுக்கு ஆனபெல் மற்றும் ஆர்டிஸோட வாய்ஸோட ரெக்கார்டிங் டேப் வந்ததில் ஆனபெல் தான் கடத்தப்பட்ட அன்றே இறந்துட்டாங்களே, அப்போது அவங்க சேஃபாக தான் இருக்காங்கன்னு ஃபேமிலியை நம்ப வைக்க ஃபெலிசாவை ஆனபெல்லா மூனோஸ் பேச வச்சுருக்கான். ஸோ அதனால் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததுக்கு ஃபெலிசாவையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனபெல் இருந்து 2.5 வருடங்களுக்கு பிறகு சரியா 900 டேஸ் அவங்களோட இறந்த உடலை போலீஸ் தோண்டி எடுக்கிறாங்க. கொஞ்சம் அவங்க குடும்பத்தோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. பொண்ணு உயிரோட தான் இருக்கா, பணம் கொடுத்தா திரும்ப வந்துருவான்னு நம்பிக்கையோடு இருந்தவங்களுக்கு கிடைச்சது ஆனபெலின் இறந்த உடல். இந்த செய்தி ஆனபெல் குடும்பத்திற்கு மட்டும் இல்லை, அவங்க சேஃபாக திரும்ப வரணும்னு நினச்சி ப்ரே பண்ண ஒட்டுமொத்த ஸ்பெயின் மக்களுக்குமே பெரிய இடியாக தான் இருந்தது. 1999 இந்த கேஸ்க்கான ஹியரிங் முடிஞ்சு கோர்ட்டில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படுது. ஆனபெல் சேகுவாராவை கடத்தி கொலை செய்த குற்றத்திற்காக எமிலியோ முனோஸ் குவாடிக்ஸ் மற்றும் கேண்டிடோ ஆர்டிஸ் அவனுக்கு 43 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்படுது. ஃபெலிசா கார்சியாவுக்கு ஆள் மாறாட்டத்திற்காக 6 மாதங்கள் சிறை தண்டனை வழங்கப்படுது. ஆர்டிஸ் 2009 ஜெயிலில் இருக்கும்போதே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறான். எமிலியோ 18 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு பிறகு 2013 விடுதலை செய்யப்படுறான். இந்த கேஸ் ஸ்பெயினில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சென்சேஷனல் கேஸ். 10 மே 2021 மேட்ரிட் அல்கோபெண்டாஸ் சிவிக் சென்டருக்கு பக்கத்தில் ஆனபெல் சேகுவாராக்காக ஒரு மெமோரியல் சிலை வைக்கிறாங்க. ஆனபெல் இப்போது இல்லைனாலும் இந்த மெமோரியல் மூலமாக அவங்களுக்கு நடந்த அநீதியை உலகிற்கு உணர்த்திட்டு தான் இருப்பாங்க. பர்சனலாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸில் ஆனபெல் கொலைக்கு காரணமானவங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சதான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவேன். காரணம், எந்த தப்பும் செய்யாத வாழ வேண்டிய ஒரு பொண்ணோட வாழ்க்கையை மொத்தமாக 2 பேரும் அழிச்சிருக்காங்க. அதற்கு சிறை தண்டனை மட்டும் சரியான தீர்ப்பாக இருக்காதுன்னு தோணுது. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென், குட் பை.